இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக ஒரு புதிய வாரத்தையே தொடங்குகிறோம். இந்த வாரத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது ஆண்டின் பொது காலம் 18ஆம் வாரத்தை தொடங்குகிறது. பொது காலத்தினுடைய 18வது வாரத்தினுடைய மைய கருத்து என்ன என்று நாம் தியானிக்கிற பொழுது அனைத்து வாசகங்களின் அடிப்படையாக கொண்டு நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான், நமது நம்பிக்கையை மண்ணுலக பொருட்கள் மீது அல்ல, கடவுள் மீது வைப்பதே நிரந்தரமானது. பிரியமானவர்களே, இதுதான் மைய கருத்து. நமது நம்பிக்கை மண்ணுலக பொருட்கள் மீது அல்ல, கடவுள் மீது வைப்பதே மிக சிறந்தது. இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாசகங்களுமே அமைந்திருக்கிறது. முதல் வாசகம் திருப்பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி, அனைத்துமே இந்த கருத்தை வைத்துதான் ஒவ்வொரு செய்தியையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே சிறப்பாக சபை உரையாளர் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு கருத்து, வீண், முற்றிலும் வீண், அனைத்துமே வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம உழைக்கிறோம், நம்ம உழைச்சி பொருளை சேர்த்து வைக்கிறோம், ஆனா உழைக்காம ஒருத்தருக்கு அதை கொடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே சபை உரையாளர் சொல்லுகிற கருத்தை பாருங்க. உண்மைதாங்க, இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பாட்டம் பூட்டம் சம்பாதிச்ச சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க அப்போ உழைச்சிருப்பாங்க, கடுமையா உழைச்சிருப்பாங்க, இரவும் பகலும் சாப்பிடாம உழைச்சிருப்பாங்க. உழைச்சி சேர்த்து வச்சதை அவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க என்ன பண்றாங்க, உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. இவங்க உழைக்கல. இந்த ஒரு நிலை ஏன் நம்ம உழைச்சி மற்ற உழைக்காத ஒருவனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த சபை உரையாளர் அழகாக வெளிப்படுத்துகிறார். இது யதார்த்தம் தானே. நம்முடைய பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வேலையே செய்யாம, படிக்காம, மற்ற எந்த ஒரு சின்ன வேலை கூட செய்யாம அப்பா அம்மா சொத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களாம். இது நிறைய குடும்பத்தில் இருக்கிறது. அப்ப வீண், அனைத்துமே வீண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏன் அப்படி உழைக்கிற? நீ இருக்கும் பொழுது உழைச்சி நீ சாப்பிடு, நீ சந்தோஷமாயிரு, அந்த மகிழ்ச்சியை நீ உனக்குள்ள கொண்டு வா, நீ நல்ல ஹெல்த்தியா இரு அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆண்டவர் அழகாகவே வெளிப்படுத்துகிறார். அளவுக்கு மீறி ஏன் ஆசைப்படுற? இது ஏன் சன்னதியெல்லாம் வருவாங்க பிற்காலத்துல அவங்களாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கிறதுக்காக நீ ஏன் உன்னுடைய மன உளைச்சலுக்குள் ஆளாகிற? நீ ஏன் மகிழ்ச்சியா இல்லாம இருக்கிற என்ற ஒரு உயர்ந்த பண்பை, கருத்தை முதல் வாசகத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் திருப்பாடல் 90 கூட அழகாக சொல்லுகிறார், என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எனக்கு புகலிடம் என்று சொல்லப்படுகிறார். அப்ப நம்முடைய புகலிடம் நம்முடைய ஆண்டவராகத்தான் இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் என்னுடைய தந்தையே எனக்கு புகலிடம், அவர் கொடுக்கிற புகலிடம் தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கும். அப்ப அந்த புகலிடம் எங்கே இருக்கிறது என்றால் விண்ணகம், விண்ணகத்தில் தான் அந்த புகலிடம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே கூட கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக தூய பவுல் சொல்லுகிறார், நீங்க விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். அந்த விண்ணக வாழ்வு தான் நிரந்தரமானது. அந்த வாழ்வை அடைவதற்கு நீங்க என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருக்கணும், தேவையில்லாத ஆசைகளை அடக்கி ஆள வேண்டும், நீதியோடு இருக்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, உண்மையை பேச வேண்டும், உண்மைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் அந்த மண்ணுலகத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் விண்ணக வாழ்வை அடைவீர்கள். நிரந்தரமான ஒரு வாழ்வு மேலோகத்திலே உங்களுக்கு கிடைக்கும் என்று தூய பவுல் அழகாக கொலோசியருக்கு எழுதிய அந்த மடலிலே தெளிவாகவே கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மண்ணுலகிலே பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி தவறான பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு நான் அனைத்தையுமே இழந்து விடுவேன். ஒருவேளை இந்த மண்ணுலகத்தில் அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கலாம், ஆனால் விண்ணுலக வாழ்வில் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்குமானால் கிடைக்காது என்று தூய பவுல் தெளிவாகவே 2வது வாசகத்திலே கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இதை தொடர்ந்து நம்ம நற்செய்தியை படித்தோம் என்றால் ஒரு அழகான ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, இயேசுவே, என் சகோதரங்கிட்ட நில பிரச்சனையா இருக்குது, நீங்க அங்க பேசி அந்த நிலத்தை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, நான் என்ன நீதிபதியா? நான் என்ன நிலத்தை பிரித்து கொடுக்குறவனா? என்கிட்ட சொல்ற, இது என்னுடைய வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓமையை சொல்றார். என்ன ஓமைனா, ஒரு பெரிய செல்வன் இருந்தான்.
அவன் வந்து எல்லா செல்வங்களையும் சேர்த்து சேர்த்து வைத்தான். நான் எல்லாத்தையுமே என்னுடைய அறை முழுவதுமே எல்லா இடத்திலுமே தேவையான பொருட்களை உழைத்து சேர்த்து வைத்து விட்டேன். இனி நான் உழைக்க மாட்டேன். உட்கார்ந்து பல 100 ஆண்டுகள் உட்கார்ந்து அதை நிம்மதியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு மகிழ்ந்து கொண்டாடுவேன் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அன்று இரவு கடவுள் சொல்றார், இன்று இரவே நீ மரிக்கப் போகிறாய், இது எல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று நினைத்து போகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுதான் சொத்துக்கள் சுகங்கள் பொருட்களை சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துடுமானா கொடுக்காது. இந்த பொருட்கள் நமக்கு நிச்சயமாக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்காது. ஏன்னா அது நம்முடைய ஆன்மா எப்போ ஆண்டவர்கிட்ட போவோம், நம்ம எவ்வளவு நாள் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம், பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்போம், சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளாம் பாருங்க, பணத்தை சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கூட உதவாம திடீர்னு மறிச்சிட்டாக்கா அந்த பணம் யார் எடுக்கிறாங்க? இவங்க சேர்த்து வச்சாங்க, கஷ்டப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷம் அனுபவிக்க முடிஞ்சதா? இல்லை. அப்ப இந்த உலகத்தில மண்ணுலகில் இருக்கிற பொருட்களை சேர்த்து வைக்க ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தியாகவே இயேசு இந்த நேரத்தில் தெளிவாக கூறுகிறார். இதைத்தான் புனித இன்னேசியாரு சவேரியா கிட்ட சொல்லுவாரு, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவுக்கு தீங்கு விளைவித்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று தெளிவாக சொன்னார். அதை உணர்ந்து நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி வீரனாகவே தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் சவேரியார். அன்புக்குரியவர்களே, நாம் எதன் மீது நாட்டத்தை வைத்திருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது என்று நினைக்க சிந்திக்க அதன்படி செயல்படவே இந்த நற்செய்தியானது சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்று சிறப்பாக லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 21 முடிய படிக்கிறோம். இந்த பகுதியை மீண்டுமாக நீங்கள் படித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இயேசு நமக்கு சொல்லுகிறார். நாம் ஏன் இந்த மண்ணுலக பொருட்கள் மீது நாட்டம் வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம்? அது நிரந்தரமானதல்ல. கடவுள் மீது வைப்பதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த பொருட்கள் தான் நமக்கு நிரந்தரமாக என்றும் கூடவே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த அனைத்து வாசகங்களையும் நான் தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை கூட உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, மண்ணுலக செல்வம் அல்ல விண்ணுலக செல்வத்தையே சேர்த்து வையுங்கள் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. மண்ணுலகில சேர்த்து வைப்பது நிலையாக இருக்காது. விண்ணக செல்வத்தை சேர்த்து வைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? என்ன விண்ணக செல்வம்? அன்பு, பகிர்தல், விட்டு கொடுத்தல், எல்லா மனிதர்களையும் அரவணைத்தல், யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தல், சுயநலத்தோடு இல்லாமல் இருத்தல், இது எல்லாமே விண்ணக செல்வங்கள். அப்படி மண்ணுலக செல்வத்தை விட்டு விண்ணக செல்வங்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்கிற பொழுது நாம் கடவுளை போன்று இயேசுவை போன்று வாழ ஆரம்பிக்கிறோம். இரண்டாவதாக, மண்ணுலக செல்வத்தை வைத்திருக்கிற அதிபதி தான் உயர்ந்தவன் அல்ல. பிரியமானவர்கள், நம்ம நினைக்கிறோம் இந்த மண்ணுலகத்துல யாரு பெரிய பணக்காரராக இருக்கிறானோ, யார் பெரிய சொத்து செல்வங்களை வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள், அவங்க தான் நிச்சயமாவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று இல்லை. பிரியமானவர்களே, இவர்கள் பெரியவர்கள் அல்ல. யார் அனைத்து மக்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று பிறருக்கு உதவி செய்கிறார்களோ, இருப்பதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். பணக்காரர்கள் யார் எப்பொழுது பிறருக்கு உதவி செய்கிறார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்வு சிறப்படைகிறது. தான் மட்டும் இருக்க வேண்டும், தான் மட்டும் வாழ வேண்டும் என்று சேர்த்து வைப்பதனால் அவர்கள் பெரிய மனிதர்களாக கடவுள் முன் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்ற ஒரு உண்மையை இரண்டாவதாக நான் தியானித்தேன். மூன்றாவதாக, இந்த நாளினுடைய செய்தியாக நான் எடுத்துக்கொண்டது, தியானித்தது, சுயநலமில்லாத வாழ்க்கை சிறந்தது, அது நம்பிக்கையின் உச்சகட்டம். பிரியமானவர்களே, நமக்கு நம்பிக்கை இருந்தால் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மூன்றாவது கருத்தாக நான் தியானித்தேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொது காலம் 18வது வாரத்திலே இப்படிப்பட்ட நம்பிக்கையை வளர்க்க மண்ணுலக பொருட்கள் மீது அல்ல விண்ணுலக பொருட்கள் மீது பற்று கொண்டு அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று சிறப்பாக இந்த வாரத்தின் செய்தி நமக்கு அழைப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னால் இந்த மண்ணுலகத்தின் பொருட்கள் மீது ஆசைப்படாமல் விண்ணுலக பொருட்கள் மீது ஆசைப்பட்டு அதை சேர்த்து வைக்க முயற்சிகள் எடுக்கலாமா? இப்பொழுது கண்களை மூடி இதோ இந்த வாரத்தை இறை பிரசன்னத்தோடு தொடங்குவோமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம்.
வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த ஆண்டின் பொது காலம் 18ஆம் வாரத்திலே சிறப்பாக இந்த மண்ணுலக பொருட்களில் அல்ல விண்ணுலக பொருட்களிலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக அழகான ஓமைகள் சொல்லியிருக்கிறேன். முதல் வாசகத்தில் சபை உரையாளர் வீண், அனைத்துமே வீண், ஏன் இப்படி ஓடி ஓடி உழைத்து மற்றவருக்காக கொடுத்து விட்டு செல்கிறார் என்ற ஒரு கருத்தையும் நினைவுபடுத்துகிறார். தூய பவுல் விண்ணுலகத்தை சார்ந்தவையே நாடுங்கள், மண்ணுலகை அல்ல என்று அழகாகவே சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் இறைவனுடைய பிள்ளையாக வாழ ஆசைப்படுகிறோம் என்றால் விண்ணுலக காரியங்களுக்காகவே முயற்சி எடுத்து அதன்படி வாழ முயற்சிகள் எடுப்போம். இறைவன் நமக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுப்பார். இதோ சிறப்பாக இந்த வாரத்திலே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இறைவன் நம்மை வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இணைந்து பயணிக்க முயற்சிப்போம். அன்பு தெய்வமே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே. நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சி தடை இல்லாமல் வெற்றிக்கான கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஆசீர்வதியும், வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும், இன்னும் வேலை செய்பவர்கள், தனியார் துறை வேலை, விவசாய வேலை, இன்னும் அரசு துறையில் வேலை, வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உழைப்பின் மூலமாக குடும்பத்தை இன்னும் பெரிய அளவிற்கு உயர்த்த அவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. அந்த பொருட்களை எல்லாம் வாழ்வதற்காகவே என்று சொல்லி பிறரையும் நாங்கள் வாழ வைக்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனதை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விண்ணக பயணிகள் என்பதை உணர்ந்து அந்த விண்ணகத்தை அடைய நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே சிறப்பாக எங்களுக்கு உதவியாக, பிறருக்கு உதவியாக இருக்கட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.